சத்தியம். நல்லா ஞாபகம் வச்சிருக்கிறியே. உன் தங்கை கெடுத்தது நான் இல்ல. நீதான் நான் சொல்லலையே. பின்னையே இங்க வந்த. நீயும் பயப்படுற. நீ ஒரு கொலைகாரன். ரமேஷ கொன்னவன். ரமேஷ் தற்கொலை பண்ணிட்டு செத்து போயிட்டதா போலீஸ் ரிப்போர்ட். நோ, அது போய். அப்படின்னா என் வீட்டுக்குள்ள குண்டா போட்டு என்ன குடும்பத்தோட அழிக்க நினைச்சியே, அதுவும் போய் தானா? இப்போ உனக்கு என்ன வேணும்? 2 வருஷம் ஜெயில இருந்தனே, அதுக்கு சம்பளம் வேணும். 5000 10,000 பிச்சைக்காசு. 50,000 கொண்டுட்டு போய் உடப்புல போடு. ஐயோ, இப்போ உனக்கு என்னவா வேணும்? சேஃப தரே. எவ்வளவு வேணும்? அவ்வளவு வேணும். என்ன இவ்வளவு கள்ளக்கடத்துல சம்பாதிச்ச பணம் தானே? இல்ல இல்ல, நான் உன் குடோன்ல வேலை செஞ்சவங்கிறத மறந்துட்டியா? சரி, எடுத்துக்கிட்டு இங்க இருந்து சீக்கிரமா போயிடு. ஏன் நடுக்கிற? தனி போடு இல்ல, தைரியத்தை அரவழைச்சுக்க. போய் குடிச்சா நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் இல்ல. நீ குடிக்கலையா சத்யா? அப்புறம் எனக்கு தைரியமே வந்துருச்சு. ஐ எம் வெரி ஹாப்பி. மிஸ்டர் சத்யம், மிஸ்டர் சத்யம், என் லைஃப்ல இன்னைக்கு குடிச்ச மாதிரி என்னைக்குமே குடிக்கல. மிஸ்டர் சத்யம், என் பார்த்ததை சொல்லி உன்னையும் பார்ட்னர் ஆக்குவேன். குடிச்சிட்டு சொல்றேன்னு நினைக்கிறியா? ஐ எம் வெரி ஸ்ட்ராங். என்னை யாரும் அசைக்க முடியாது.